Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, SEBI certified research analyst and NSE certified technical analyst. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதை வச்சு அப்கமிங் வீடியோ மேக் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த வீடியோ அந்த ஸ்டாக் பற்றி நம்ம இன்டெப்த் அனலைஸ் பண்ண போகிறோம். அதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஸ்டாக் நேம்காக இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணலான்ற ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கேதராக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பர்சனலி நாங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் லாஸ்ட் ஃப்ரைடே அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ புல்லிஷாக இருக்குன்ற ரீசன்ஸ் வந்து நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் ஒரு நேம் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். இது வந்து ஒரு நிஃப்டி 50 கம்பெனி தான். இதனுடைய ஓவரால் மந்த்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து ஏறிட்டே தான் இருக்குது. ஒரு 70 ருபீஸ் அங்கேருந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இப்போ வந்து 3000 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ஜெர்னி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்டாக ஸ்டாக் ஏறிட்டு தான் இருக்குது. அண்ட் இது வந்து மேக்ஸிமம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டாக், கன்சிஸ்டன்ட் கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனிலாம். ஸோ இந்த கம்பெனி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஒரு பெரிய சைட்வேஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் வந்து நல்லா கன்சிஸ்டன்டாக ஏறிட்டு இருந்த ஸ்டாக் இப்போ ஏன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைட் வேஸ் ஃபார்ம் இருக்கு. அண்ட் எவ்ரி சைட் வேஸ்னுடைய ரிசல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் அப்பு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் அக்கறை இருக்கு. ஜனவரி 2015 இருந்து மே 2016 வரைக்கும். ஸோ 1 இயரா ஸ்டாக் சைட் வேஸ்லேயே போச்சு. அண்ட் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 900 இருந்த ஸ்டாக் 1200 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு 50% 40% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி எவ்ரி சைடு வேஸ்னுடைய ரிசல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அப்சைட் மூலம் தான் மேக்ஸிமம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சேஃபான கம்பெனிஸ்க்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து பாட்டமிங் அவுட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஃபார்மேஷன் அக்கறையிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டிமாண்ட் ஜோனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ சீக்கிரமா ஃபாலோ இருக்கோ அவ்வளோ சீக்கிரமா மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இங்க வந்து நல்ல ஒரு பேஸ் ஃபார்மேஷன் அக்கறைட்டு இருக்கு. அண்ட் இந்த கேப்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப்லாம் வந்து நமக்கு அப்சைட் போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3100 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா டக்குனு 3100 வந்து ஒரு 3200க்கு ஒரே கேண்டில் ஒரே நாள் ஏறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாஸ்டா பிரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும் இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கிற இடத்துலலாம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து டெய்லியில வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ல ரிவர்சல் கொடுத்துருக்கு. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்க ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர், நான் இமீடியட்டா ட்ரேட் பண்ண போறேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா நீங்க இப்போ இந்த கரண்ட் பொசிஷன்லயே நீங்க வந்து லாங் ட்ரை பண்ணலாம். ஒரு 4000 ஒரு 3400 வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும். அண்ட் ஆன் ஸ்டாப் லாஸ் பேசிஸ்ல ஒரு 2800 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்விங்குக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் தான். ஸோ ஒரு 4% ரிஸ்க் எடுத்து ஒரு 14% பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இருக்கு. அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனல் ட்ரேடர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நீங்க இப்போ ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு இப்போ கரண்டா ஒரு 3000 ரூபாய் கிட்ட நீங்க வாங்குறீங்கன்னா நீங்க நல்ல ஒரு டியூரேஷன் வச்சு நீங்க ஹோல்டு பண்ணலாம். ஒரு 5-6 மாசம் நீங்க வெயிட் பண்ணி கூட விற்கலாம் அந்த ஸ்டாக். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா 2021 இந்த லோல வந்து நம்ம டிராப் பண்ண ஆரம்பிச்சோம்னா 2022, 2023 அண்ட் இப்போ 2024 ஸோ எல்லா வருஷமுமே நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இப்போ இந்த சப்போர்ட் ஒரு வேலிட் சப்போர்ட்டா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து மேல போச்சுனால் இந்த டைம் மேல போகும்போது கண்டிப்பா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கலா வந்து ட்ரையாங்குலர் பேட்டர்ன் சொல்லுவோம். சோ இந்த ட்ரையாங்குலர் பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சுனால் மினிமமா வந்து அந்த ட்ரையாங்குலருடைய பேஸ் சைஸ் வரைக்கும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ட்ரையாங்குலருடைய பேஸ் சைஸ்னா நம்ம இங்க இருந்து இந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கலாம். சோ இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி இந்த பிரேக் அவுட்டுக்கு இங்க இருந்து நமக்கு மேல போச்சுனால் ஒரு 4500 வரைக்குமே நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட்லாம் அச்சீவ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு லார்ஜ் ஈக்விட்டி இருக்கக்கூடிய நிஃப்டி 50 காம்பனன்ட். சோ இதனுடைய growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 15-20% நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வருஷத்துக்கு ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேட் பண்றோம்னா நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் ஒரு 50% கிட்ட இருக்கு. இது நமக்கு உடனே அச்சீவ் ஆகிறதாலும் கூட ஒரு 5-6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு பொசிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நாங்க இப்படிதான் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி சன் டிவி நாங்க வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 400 லெவல்ஸ்ல போட்டுருந்தோம். 440க்கு மேல க்ளோஸ் வச்சு ஒரு மைனர் புல் பேக் கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த மைனர் புல் பேக் கொடுக்கும்போது நம்ம ட்ரேடிங்க்கு வாங்கினோம்னா ஒரு 20-30% அப்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து 700 வரைக்கும் போச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல ஹோல்டு பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக்கும் ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் வந்து ஒரு சீப்பர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லா நம்ம பார்ப்போம். நான் ஸ்கிரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிருக்கேன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்றதுக்கு. ஃபண்டமெண்டலி வந்து நம்ம இது ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்ணலாம் தேவையே இல்லை. ஏன்னா இது வந்து இங்க பார்த்தாலே தெரியும் 80+ இயர்ஸ் ஓல்டு கம்பெனி அண்ட் ஆல்மோஸ்ட் ஏஷியாலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பெயிண்ட் கம்பெனி அண்ட் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பெயிண்ட் கம்பெனியும் கூட. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, அது எந்த டவுட்டுமே கிடையாது. வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து ரைட் வேல்யூவேஷன்ல இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இதனுடைய ஸ்டாக் பி வந்து 52 இருக்கு.
இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பிஇன்றது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கான மீடியன் பிஇ அது வந்து 76ல இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹையர் பிரீமியத்துல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக், ஒரு ஹையர் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக். ஸோ அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி வந்து ஒரு 76 இருக்கு மீடியன் பி 5 இயர்ஸா இந்த பிஇ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாக்கே வந்து இப்போ 52 அந்த ஸ்டாக் பிஇ அவைலபிளா இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே வந்து ஒரு சீப்பர் வேல்யூவேஷன்ல இருக்கு. 10 இயர் ஸ்டாக் பி டேட்டா எடுத்து பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து கோவிட் டைம்ல வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு. அந்த லோ வந்து 53 ரூபாய், 53 ஸ்டாக் பி வந்து 53 இருந்திருக்கு. அது எப்பனா கோவிட் ஃபாலோ அப்போ இருந்திருக்கு. ஸோ அப்போ நீங்க பிரைஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1500 1600 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆஸ் பர் அதோட வேல்யூவேஷன் என்ன ட்ரேட் இருந்துச்சோ அந்த வேல்யூவேஷன்ல இப்போ அவைலபிளா இருக்கு. ஸ்டாக் மேபி இப்போ இங்க 1500 ரூபாயில இருந்து இப்போ 3000 ரூபாய் டபுள் ஆயிருக்கலாம். பட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக் வந்து கோவிட் லெவல்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே ஒரு சீப்பர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட மேக்ஸிமம் வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தோம்னா ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூவேஷன் இதோட மீடியன் பி 46 இருக்கு. ஸோ இப்போ அதுக்கிட்ட தான் ஸ்டாக் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் ஏன் இப்போ ரீசெண்டா இவ்வளவு இறங்கிட்டு இருக்குன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டைம் கரெக்ஷன் மட்டும்தான். இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ்ல எந்த விதமான குறையுமே கிடையாது. அண்ட் ரிசல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக் கிடையாது. எல்லா குவார்டர்ஸுமே பாருங்களேன், ஈவன் இப்போ ரீசெண்டா டிக்ளேர் பண்ண டிசம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் கூட பாருங்களேன், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்க 23%, நல்ல மார்ஜின்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கம்பெனியோட ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1500 கோடி கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் வந்து நல்ல ப்ராஃபிட் தான். சேல்ஸும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் எல்லா செக்மெண்ட்லையும் கம்பேர் பண்ணும்போது கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அவுட்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு. ஓவரால் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம இயர் வைஸ் பார்த்தோம்னா கூட அதுவும் நமக்கு சூப்பராக தான் இருக்கு. ட்ரைலன் 12 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து 5500 crores வந்துருச்சு. இன்னும் ஒரு குவார்டர் இருக்கு. ஸோ அதில் எப்படி ஒரு 1000 கோடி ப்ராஃபிட் கொடுத்தாங்க கூட 6000க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 இருந்து இப்போ இந்த ஃபினான்ஷியலோட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட்ஸ் டபுளே ஆயிடுச்சு. ஸோ இங்கே 3K crore இருக்கு, இங்கே வந்து 6K crore போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனில எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. அண்ட் மார்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பெனி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ யாராச்சும் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா கம்பெனியுமே வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல டைரக்ட் இருக்கு. ஈவன் பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இப்போ நல்ல வேல்யூவேஷன்ல டைரக்ட் இருக்கு. 60 இருக்கு ஸ்டாக் பிஇ. இதோட ஹிஸ்டாரிக்கல் பிஇ பார்த்தீங்கன்னா 75 இருக்கு. ஸோ இதோட வேல்யூவேஷன் பார்த்தாலே தெரியுது பாருங்க, ஸ்டாக் பிரைஸ் வந்து நல்லா இறங்கி இருக்கு. ஏர்னிங்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த குறையுமே கிடையாது. ஏர்னிங்ஸ் பாருங்க, ஸோ ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்டெல்லர் ஏர்னிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு இந்த கம்பெனி. பட் ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு, லைக் ஒரு டைம் கரெக்ஷன் மாதிரி ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. பட் ரிசல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த விதமான டிராபேக்மே கிடையாது. நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்டே அதுதான், ரிசல்ட்ஸ்ல எந்த டிராபேக்மே கிடையாது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏற ஆரம்பிச்சுனால் டக்குன்னு ஒரு 1 month ஆர் 2 monthலேயே வந்து 30-40% அந்த மாதிரி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திடீர்னு ஒரு பெரிய ஸ்பைக் தரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா FIDs வந்து ஒரு சாலிட் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ 2 பேர் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 27% ஸ்டேக் வந்து FID இருக்கு. அண்ட் வீக் ஹேண்ட்ஸ் பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 90% ஆஃப் ஸ்டேக் தான் இருக்கு. ஸோ ஸ்டேக் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சூப்பராக தான் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் பிளஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கோப் எல்லாமே வந்து இந்த கம்பெனிக்கு நல்லா தான் இருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சீப்பா இருக்கு. இந்த மாதிரி வேல்யூவேஷன் இந்த ஸ்டாக்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நீங்க 2019, 2020, 2021 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஒரு டர்ட் ஷீட் வேல்யூவேஷன்ல அவைலபிளா இருக்கு. And that's it for this video, guys. I hope this video was useful to you. In case நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க இந்த ஸ்டாக்லாம், உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆர் உங்களுடைய ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பிரின்சிபலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்க பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண பாருங்க. கமிங் March 1 வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும், ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு அதில் கிளாஸ் ரன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.